நார்மலா ரோட்ல பைக்ல போறவங்களும் சரி, பைக் ரேஸ்ல போறவங்களும் சரி, அவங்க பைக்ல உள்ள பிரேக்க தான் பிடிப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தன் பக்கத்துல போறவனோட பைக் பிரேக்க பிடிச்சு விட்டுருக்கான். எதுக்குன்னா அவர் முன்னாடி போயிட்டு இருக்காருன்னு அவர் கீழே தள்ளி விடுறதுக்கு. டேய், இந்த மாதிரி சீன்லாம் படத்துல தான்டா பண்ணுவானுங்க, நீங்க நிஜத்திலேயே பண்றீங்களா? சும்மா நான் கோபப்படணும். என்னடா நான் சும்மா விளையாண்டு பார்த்தேன். சும்மா தானே பிராங்க்னா இது. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கு. ஏமாத்ராயாமா. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. ரொம்ப நாளா பாத்துக்காம திடீர்னு ரேஸ்ல பார்த்ததும் அவர் ஆவேசப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி போல, நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்டா? டேய் பேசாரா, குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல நீங்க? எத்தனை தடவை உனக்கு போன்? இந்த ஒரு காமெடியான சம்பவத்தை கேளுங்களேன். இந்த ரெட் கலர் கார்ல வர ரேசரு தான் ரேஸ ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு காரை ஓரம் கட்டிட்டாரு. அப்புறமா தான் தெரிஞ்சது பின்னாடி வர கார்ல இவர் முந்தி போயிட்டு இருக்கானுங்கன்ட்டு. அப்பாடா, ஒரு வழியா ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சிட்டோம்ப்பா. நம்ம வண்டியை ஓரம் கட்டிப்போம். என்னடா அவனுங்க பின்னாடி வரவனா நம்ம முந்தி போயிட்டு இருக்கானுங்க. அண்ணே, ரேஸ் இன்னும் முடியல. என்னடா சொல்ற? ஐயோ, வட போச்சு.